உடனுக்குடன் செய்தி வெளியாக இருக்கிறது. ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இளைஞர்கள் பைக் சாகசம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடுவதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இளைஞர்களின் பைக் சாகசம் வாகன ஓட்டிகள் அங்கே மற்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரகாஷ். கிருஷ்ணகிரி ஓசூர் சாலையில் இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக செல்லும் பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கிறது. இந்த நிலையில் பொதுமக்களும் வாகனங்களும் செல்லும் பரபரப்பான சாலைகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சில இளைஞர்கள் ரீல்ஸ் எடுக்க அடிக்கடி இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்வது மற்றும் ரேசிங் செல்வதாலும் சாலைகளில் செல்லும் பெண்கள், முதியவர்கள் தடுமாறி கீழே விழுந்து செல்கின்றனர். அதே போல கார், பேருந்து மற்றும் கனரக வாகன ஓட்டிகளும் தடுமாறி செல்கின்றனர். இது போன்று செல்லும் போது அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனை தடுக்க போலீசார் கண்காணித்து நடவடிக்கை எடுத்தாலும் ஆனாலும் ஓசூரில் வீலிங் செய்யும் இளைஞர்கள் அட்டகாசம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில நேற்று மதியம் ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு வழிவிடாமல் கர்நாடக பதிவெண் கொண்ட 2 இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் அதிவேகத்தில் சென்று வீலிங் சாகசம் செய்தனர். அப்போது அவர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் செல்போனில் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு சென்றனர். இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். இது போன்ற இளைஞர்கள் வீலிங் செய்வதை போலீசார் தடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.